ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/2/2025 குரோதி ஆண்டு மாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை தினம் உத்தராயணம். ஸ்ரீ குரோதி ஆண்டை தினம்தோறும் வழிபடுங்கள், அவை உங்களுக்கு நல்ல பலனை தரும். தினப்படி பஞ்சாங்கத்தை நமஸ்கரிப்பது விசேஷம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று பெண்கள் பூமாதேவியை தொட்டு வணங்கி நமஸ்கரிப்பது நல்லது. ஆண்கள் உங்களுடைய அங்கம் தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது விசேஷம். தினம்தோறும் நீங்கள் இன்றைய பஞ்சாங்கத்தை வணங்கி வருவதால் பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் கிட்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நாள் நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:31க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 11:33 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:04 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று காலை 7:36 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 11:33 வரை பாலவம், பின்பு இரவு 11:23 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:04 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:04 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீடம். நேத்திரம் இன்று மாலை 4:22 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷபராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ சைலம், ஸ்ரீ காளஹஸ்தி, ஸ்ரீ சிவபெருமான் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கணிதம் பயில்வதற்கு நல்ல நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:29 முதல் 11:13 வரை மேஷ லக்னம். 11:14 முதல் மதியம் 1:16 வரை ரிஷப லக்னம். 1:17 முதல் மாலை 3:27 வரை மிதுன லக்னம். 3:28 முதல் மாலை 5:35 வரை கடக லக்னம். 5:36 முதல் இரவு 7:37 வரை சிம்ம லக்னம். 7:38 முதல் 9:37 வரை கன்னி லக்னம். 9:38 முதல் 11:43 வரை துலாம் லக்னம். 11:44 முதல் 1:54 வரை விருச்சக லக்னம். காலை 1:55 முதல் 4:01 வரை தனுசு லக்னம். 4:02 முதல் 5:56 வரை மகர லக்னம். காலை 5:57 முதல் 7:43 வரை கும்ப லக்னம். 7:44 முதல் 9:24 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சந்திர பகவான் தான் தாய்க்கான காரகத்துவம் பெறுகிறார். அதே போல மனோகாரகன் கூட. சந்திர பகவானுடைய அனுகிரகம் ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக, மன நிறைவு பெற்றவர்களாக, செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் மன நிம்மதியோடு மன திருப்தி, ஆத்ம சந்தோஷம் சித்திக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இவற்றை 12 ராசிக்காரர்களும் பிரயோகிக்கலாம். முறையாக செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் மிக மிக அதிகம். எதிர்பாராத வகையில் நன்மைகள் வந்து சேரும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 12ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய கோச்சாரத்தினுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் இந்த நாளுக்கான பலன்கள் அமையும். தெய்வ அனுகிரகம் பெற ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது சிறப்பான ஒன்று. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சொல்லப்பட்டுள்ள ஸ்ரீ காயத்ரி மந்திரம் அவை ஸ்ரீ சந்திர பகவானுக்கு உண்டானது. அவற்றை முறையாக பாராயணம் செய்தால் மன நிம்மதி என்பது நிச்சயம் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த ஒரு அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும், மன வருத்தங்கள் தீரும், உடன் பிறந்தவர்களிடத்தில் சீரான போக்கு அமையும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகளுக்காக இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் பற்றிய, பழகிய புராணங்கள் பற்றிய விஷயங்களை கண்டறிய முயற்சி செய்வீர்கள். படிப்பின் மீதான ஆற்றல் வேகம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் ஈடேறும். படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும், ஆர்வம் உண்டாக்கும். தொழில் வகையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் உடனிருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தான தர்மங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. கோடைக்கால தொடக்கத்தினுடைய ஆரம்பத்தில் இருப்பதால் நீர்மோர் கொடுக்கலாம். உங்கள் வீட்டிற்கு வெளியே தண்ணீர் தொட்டி அமைக்கலாம் அல்லது குடிப்பதற்கு பானை வைக்கலாம். பொது ஜன மக்கள் நீர் அருந்துவதற்காக சில உதவிகள், உபாயங்கள் செய்வது நல்லது.
தாகம் தீர்ப்பது மிகப்பெரிய புண்ணியம், பவித்திரம். உங்களுடைய குடும்ப உறவுகளிடத்தில் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் அகலும். தம்பதியர்கள் இருவருமே ஒரு புரிதலோடு இந்த நாளை நகர்த்துவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் பெருமை மிகும். வளர்ச்சியான நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கடன் தொடர்பான எண்ணங்கள் இருக்கலாம், சிந்தனைகள் அதிகரிக்கும். பணத்தை திருப்பி கொடுப்பதில் மட்டும் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிச்சய முயற்சி திருவனையாக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பார்கள். ஆக பண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடத்தை போக்க பல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிம்மதி பிறக்கும். கருத்து வேறுபாடுகள் மாறும். பிறரை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சீரான போக்கு அமையும். மற்றவர்களோடு இருந்த சில வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அகலும். வறுமை நீங்கி வளர்ச்சியை நோக்கி வருவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நாள். புரிதல் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தெய்வ பக்தி கூடும். முன்னேற்றங்கள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். தேவையற்ற விஷயங்களில் நாட்டம் என்பது காணப்படாது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவானும், தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். வீண் போக்கு வாக்கு இருக்கக்கூடாது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதை அமைதிப்படுத்துவது, சமாதானமாக வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். சந்திர பகவானை வணங்குங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. பிறருக்காக பணத்திற்கு பொறுப்பு ஏற்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு எந்தவிதமான சங்கடங்களையும் சந்திக்காமல் இருக்க பொறுமையான குணம் தேவை. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் நீங்கள் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். தவறுகளாகவே இருந்தாலும் அமைதி காப்பது நல்லது. உணவு கட்டுப்பாடுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சில நேரம் அவ்வப்போது சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் மூத்த தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகளிடத்தில் கனிவாக கவனமாக பேசுதல் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. அமைதியாக இருந்தால்தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு சாந்தமாக்க முடியும். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தியானம் செய்வது, இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருங்கள்.
எண்ணத்தில் தெளிவு இருக்காது. எந்த விதமான முக்கிய முடிவுகள் குழந்தைகளுடைய விஷயங்களில் எடுக்காதீர்கள். அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்தில் கனிவாக இருப்பது, வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது. எதிர்பார்த்த முடிவுகளில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். மனதில் சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே சந்திர பகவானுக்கு உண்டான நாளாக அமைவதால் திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, எறும்புகளுக்கு பச்சரிசி மற்றும் இனிப்புகளை உணவாக இடுவதால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை விசேஷமானது. மனதில் கட்டுப்பாடு தேவை. இறை வழிபாடு செய்தால் நிம்மதி பிறக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு தேவை. காலதாமதங்கள் ஏற்படலாம். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். சஞ்சலங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகலாம். சிந்தனைகளால் குழப்பங்கள் வரும். கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே மனதில் நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 12ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 7வது வீட்டில் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ல் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திட்டமிட்ட காரியங்களை மிக சரியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூக சிந்தனை மேம்படும். அரசு மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். தொழில் ரீதியாக சில முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிட்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டு. இயந்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் மிகும். செய்யக்கூடிய வேலையை தெய்வமாக நினைத்து செய்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு. மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், உற்சாகமாக இருப்பீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு அமையும். வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அல்லது மிதுன ராசி அன்பர்களை திருமணம் ஆகாதவர்களாக இருப்பின் அவர்களுக்கு சீக்கிரமாக நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதிர்பார்த்தபடி சுப செய்திகள் பெறுவீர்கள். வேலையில் உயர்வு, பணி உயர்வு, வருமான அதிகரிப்பு, செய்யக்கூடிய வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். தொடர் முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரம் கிட்டும். பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடும். வீட்டில் குழந்தைகளிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமைவதால் சொந்தமாக இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சீக்கிரமாக சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்கிற ஆவல் அதிகரிக்கும்.
பணம் சார்ந்த விஷயங்களிலேயே உங்களுடைய எண்ணங்கள் மிகுதியாகும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். மூத்த தலைவர்களோடு உங்களுக்கு நல்ல சுமூகமான சூழல் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பலரும் ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தக்கூடும். எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தன தானம் அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லவிதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிட்டும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். லாபம் காண. வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிட்டும். அதிக நன்மைகள் பெறக்கூடும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுவது சிறப்பு. ராகு கால நேரத்தில் கருப்பு உளுந்து ஸ்ரீ ராகு பகவானுக்கு வைத்து வழிபடுங்கள். ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு கருப்பு உளுந்தினால் வடை செய்து நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். மனதில் அமைதி இருக்கும். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். உயர்வு நிறைந்த நாளாகும். பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய தலைமை அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் பதவி வந்து சேரும். வெற்றி நிறைந்த நாள். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். குரு கடாட்சம் பரிபூரணமாகவே உண்டு. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை கிரகத்தினுடைய கோள்களினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் அதிபதி சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கோச்சாரத்தினுடைய அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நாட்டம் உண்டு. எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும் நாள். வெளியிடங்களில் சில நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு நன்மையை தரும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். நாடி வந்தவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு உதவி செய்வீர்கள். எதிர்பாராத சில நல் வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கான வேலைகளில் திடீர் உயர்வு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு. மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். பிடித்த பொருட்களை இன்றைய தினம் வாங்குவீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டு. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நல்ல அனுகூலம் உண்டாகும்.
தெய்வ தன்மையோடு இருப்பீர்கள். சில நல்ல விஷயங்கள் உங்களை கிரகித்துக் கொள்ளும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கு சீராக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். உறுதித்தன்மையோடு இருப்பீர்கள். எதிர்கால கனவுகள் உங்களுக்கு கைகூடி வரும். வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் சில ஆசைகள் மேம்படும். சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கைகூடும். நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாக்கும். அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த வேலையில் உயர்வு ஏற்படும். திடீர் ஆதாயம் பெறுவீர்கள். பண வரவுக்கு உண்டான நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீ பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய பொருட்களின் மீதான நாட்டங்கள் உண்டு. உத்தியோகத்தில் தலைமையை ஏற்று நடத்துவீர்கள். பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வர நவ கிரகங்களினுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தினம் தினம் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்களுடைய ராசியையும் ராசி அதிபதியையும் அதிபதிக்கான தெய்வத்தையும் வணங்கி வருவதால் ஏராளமான எண்ணில் அடங்கா நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சோமவாரம் திங்கட்கிழமை மாசி மாதம் 12ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான், அதே போல லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள். ஆக பெரியவர்களுக்கு நீங்கள் தகுந்த மதிப்பளித்து நடப்பது விசேஷம். பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. இயலாமல் இருக்கக்கூடிய ஒருவருக்காவது நீங்கள் ஆடை தானம், வஸ்திர தானம் செய்வது, அன்னதானம் செய்வது நல்லது. ஸ்ரீ குரு பகவான் என்பவர் அந்தனர். அவரே உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான், அஷ்டமாதிபதியும் அவர்தான். ஆக உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். மதியத்தில் 12 மணி நேரத்தில் உச்சி காலத்தில் ஒரு முழு பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அல்லது கல்யாண பரங்கிக்காய் என்பார்கள், அவற்றை தானமாக கொடுத்தால் உங்களுடைய சகல தோஷங்களும் பாவங்களும் சரீர உடல் உபாதைகள் அகலும் என்பது ஐதீகம். மிக அழகான எளிமையான பரிகாரம் என்றால் இந்த பரங்கிக்காய் பரிகாரம்தான். ஆக பசுக்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உணவாக கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். அன்னதானத்திற்கு கொடுக்கலாம். ஆக முழு பரங்கிக்காயை கொடுக்க வேண்டும். அதனை வெட்டியோ துண்டு துண்டாக வைத்தோ கொடுக்கக்கூடாது. முழுமையாக தானம் செய்தால்தான் உங்களுக்கு முழு பலன். இந்த நாள் ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள் ஈடுபாடு உண்டாக்கும். மிக மிக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள்.
நிதானமான விஷயங்கள் தான் நல்லதை செய்யும். எண்ணத்தில் கற்பனைகள் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுவது நல்லது. வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களை தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கிய நிலையில் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். உடன் வேலை செய்யக்கூடியவர்களால் ஆதரவு கிடைக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். மனதில் நிம்மதியும் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமும் தன்னிறைவு பெறக்கூடும். முழுமையான நிலையை அடைவீர்கள். விரயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பணிகளை மிக சீராகவும் மிக சரியாக செய்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வீட்டில் மன மகிழ்ச்சி உண்டாக்கும். உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உடல் நலம் இரண்டுமே சீராக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் அம்மையப்பரை வணங்குவதால் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தை இன்றைய நாள் முழுவதும் உச்சரிப்பது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது தேவார, திருப்பதிகம், திருவாசகம், முற்றோதல் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது விசேஷம். அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை கேட்பது படிப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். ஈடுபாடு உண்டாகும். செயல்களில் சீரான போக்கு இருக்கும். சிந்தித்து செயல்படுவது எப்பொழுதும் நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஓவியம் சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். கலை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நிலைகள் உண்டு. வருமானம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் பஞ்சாட்சரத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். அபிவிருத்தி ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை சிவபெருமான் சந்திர பகவானை இந்த நாள் வணங்குவது விசேஷம். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ராசியிலேயே கேத்து பகவானும் சுகஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். 10இல் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை அறியலாம். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சபை தொடர்பான செயல்களில் ஆதரவு கிடைக்கும். கௌரவமான சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருதுகள், பட்டங்கள், நல்லதொரு செயல்பாடுகள் உங்களுக்கு பல சிறப்பை, நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணியதை எண்ணியபடி நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்கள். தடைகள் தாமதங்கள் நீங்கி சுமூகமாக இந்த நாள் முழுவதுமே அமையும். தெய்வ சக்தியையும் நிரந்தரமான பண உயர்வு, பணி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு.
இறை நம்பிக்கை அதிகரிக்கும். இறை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, கோவில்களில் முக்கிய பதவிகள் வகிப்பவர்களுக்கும், சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இறைவன் மீதான நாட்டம் அதிகரிக்கும். இசை பாடல்கள் பாடுவது, படிப்பது, பாராயணம் செய்வது ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை பிரதிபலிக்கும். பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்வது நல்லது. வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறலாம். வருமான உயர்வு ஏற்படும். தன லாபம் சித்திக்கும். வேலை தொடர்பான நல்ல செய்திகள் வரும். கூட்டாளிகளோடு இணக்கமான போக்கு இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வம் சேரும். வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு, அந்தஸ்திற்கு வருவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். அகமும் புறமும் தூய்மையாக இருக்கும். நல்ல இணக்கம் இருக்கும். நல்லெண்ணம் உருவாகும். நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். தெய்வ சக்தி கூடும். ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் மேம்படும். அதீத சிந்தனைகள் இருக்கும். நல்ல போக்கு உருவாக்கும். சுகம் நிறைந்த நாள். லாபங்கள் மேம்படும். பழைய பொருட்களை விற்று பலனை பார்ப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதம் இல்லாமல் நடக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். தான தர்மங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாகும். கோவில்களில் இருக்கக்கூடிய திருப்பணிகளை ஏற்று செய்வீர்கள். உழவார பணிகள் உங்களுக்கு நல்லதொரு உயர்வினை கொடுக்கும். இயலாதவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை போக்கும் கருவியாக அமையும். வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். இல்லத்தில் சுபகாரியம் நடக்கும். துலாம் ராசி என்பவர்களை இதுநாள் வரையில் நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீர்களே ஆனால் அவர்களுக்கு நல்ல வரன் வது அமையும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்புக்கான செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய துணைவர் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் பிறக்கும். வருமான உயர்வு ஏற்படும். எதிர்காலத்திற்காக சில பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். வங்கி கணக்கை சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட செலவாகலாம். ஆக வரவு 8 செலவு 10 என்பது போல இருக்கும். காரணம் விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. சில நேரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் கூட உண்டாக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நல் வாய்ப்புகள் அமையும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தொட்ட காரியங்கள் துளங்கும். விடுபட்ட வேலைகள் கைகூடி வரும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுவது, நாக தேவர்களை, நாக சக்திகளை, நாக கன்னிகளை வழிபாடு செய்தால் ராகு பகவான், கேத்து பகவானால் வரக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். பெரும்பாலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது விசேஷமானது. இந்த நாள் காலை திங்கட்கிழமை ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓரளவிற்கு பலன்கள் கிடைக்கும். சமாதானம், மனதில் அமைதி உண்டாக்கும். மாற்றங்கள் ஏற்படலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படலாம். நன்மைகள் இருக்கும். துணைவர் வழியில் சில வீண் செயல்பாடுகள் உண்டாக்கலாம். ஆதாயங்கள் இருக்கும். சகோதர சகோதரிகள் வகையில் பெரும்பாலும் உங்கள் துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவதே நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுக பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என இந்த நாளுக்கான கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும், அதற்கேற்றபடி நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகள் செய்து கொள்ள இன்றைய ராசி பலன்கள் நிச்சயம் உதவும். இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எண்ணத்தில் மன அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் பண வரவுக்கான நாள். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது, தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சில உரிமை காரணமாக சில சங்கடத்தை சந்திக்க நேரிடலாம். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வதும், பேசினால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எண்ணி பேசுதல் நல்லது. சிந்தனை போக்கில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சில நேரம் மன உளைச்சல்கள் உண்டாக்கலாம். உங்களுடைய மன அழுத்தத்தை தீர்த்து கொள்ள தியானம், யோகாசன பயிற்சிகள் உதவும். தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பேச்சுவன்மை உங்களுக்கு வியாபாரத்தினுடைய போக்கு லாபத்தை பெற்று தரலாம். எந்த இடத்தில் எதை பேசினால் வியாபாரம் நடக்கும், தொழில் வளர்ச்சி பெறும் என்கிற சூக்ஷ்மத்தை முழுமையாக தெரிந்தவர்களாக இருப்பதால் மட்டுமே லாபத்தை பெற முடியும். எல்லோராலும் எல்லாவற்றையும் பெற இயலாது. மிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி கிட்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள் நீங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஆசைகள் கைகூடி வரும், பூர்த்தியாகும். வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதால் சொந்தமாக இடம், வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் குருவே துணை. ஓம் குருபியோ நமக என்பதை 108 முறை உச்சரிக்கலாம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த வீண் பேச்சு வாக்குகள், சங்கடங்கள் மறையும். பிறரோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். வாக்குவாதங்கள் ஆகலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சிந்தனைகளில் கவனம் தேவை. எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிந்தனை போக்கில், செயல்பாடுகளில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சொத்துக்களை வாங்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவானும் முயற்சி பாவகம், இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடம் குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 10வது வீட்டில் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு கிரக அமைப்பின்படி கோள்களினுடைய நிலை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீங்கள் பகிரலாம். இதுநாள் வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில வேலைகளில் சில விஷயங்கள் மாறுபடலாம். இது கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து வரும். சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். கவலை வேண்டாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக முக்கியமான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். உபாதைகள் அகலும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கான இந்த ஸ்லோகத்தை 54 முறை 27 முறை நேரம் கிடைப்பவர்கள் 108 முறை பாராயணம் செய்தால் ருணரோக தோஷங்கள் நீங்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக. இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களால் முடியாத சில வேலைகளை கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நடக்காது என்று இருப்பீர்கள், அந்த வேலைகள் நடக்கும். பிறருக்கு உதவக்கூடிய நிலையும் ஏற்படலாம். பொருளாதார ஏற்றத்தில் சில வருமானம் வந்து சேரும். லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். பண வரவுக்கு உண்டான நாளாக இருக்கும். உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நீங்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்கக்கூடும். நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களும் உங்களுடைய குணத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடப்பார்கள். நட்பு வட்டாரத்தில் சில ஆதாயம் உண்டு. மன நிறைவாக இருப்பீர்கள். மன அழுத்தங்கள் நீங்கும். செயல்பாடுகளில் வேகங்கள் கூடும். அசௌகரியங்கள் நீங்கும். உடல் உபாதைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மிக கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். ஏற்றங்கள் நிறைந்த நாளாகும். ஆதாயங்கள் நிறைந்தே இருக்கும்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். பிறருடைய உதவிகள் கை கொடுக்கும். ஆதரவுகள் பிறக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். முயற்சிகளுக்கு கைகூடும் நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மன குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத லாபங்கள் கிடைக்கும். எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய சில நிபுணர்களை கேட்டு செய்ய வேண்டும். பொறுமையை கையாளுங்கள். நல்ல பணி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 12ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். இளைய சகோதர பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 5ஆம் இடம் குரு பகவான். 6ஆம் இடம் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள் சில வேளைகள் தாமதமாக நடக்கும். களத்திர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12வது வீடான தனுசு ராசியில். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. மனதில் நிம்மதி தேவை. மன அமைதி பெற, மன நிம்மதி கிடைக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கு சிறிது பச்சரிசி நெல் வைத்து வெண்மை நிற வஸ்திரங்கள் சாற்றி பாயசம் செய்து அல்லது வெண்பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து பாயசம் வைத்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. சாலையோரங்களில் மிக எளியவர்களுக்கு நீங்கள் தேடிச் சென்று பசியோடு இருப்பவர்களுக்கு, சாலையோரங்களில் சமைக்கக்கூடியவர்களுக்கு அரிசி தானமாக செய்யலாம் அல்லது பச்சரிசியினால் செய்த உணவினை அன்னதானம் செய்வது விசேஷம். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு சில பண தேவைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தை நிர்வகிப்பதில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். உங்கள் மீது அவப்பெயர்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்க்கும்பொழுது நற்காரியங்களும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. கோள்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் கோள்களின் பார்வைகள், கோள்களுடைய சேர்க்கை தொடர்பாகத்தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மன அமைதி பெறுவது நல்லது. வீண் பேச்சு வாக்குவாதங்கள் கூடாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிதானமாக இருங்கள். அம்மன் வழிபாடு நல்லது. உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். பிறருக்கு நீர் மோர் தானமாக கொடுக்கலாம். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. ஆன்மீகத்தில் உங்களுடைய மனதை செலுத்துங்கள். தியானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விவாதங்கள் நீங்கும். எண்ணிய வேலைகள் நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து இருங்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே அமைப்பை இந்த நாள் எப்படி இருக்கும்? கோள்களினுடைய நகர்வுகள், நிலைப்பாடு, பார்வை, சேர்க்கை இவற்றை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். ராசியினுடைய 3வது வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11வது வீடு தனுசு ராசியில். இந்த நாளினுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், வியாபாரத்தில் நல்ல பலன் உண்டு. 6ஆம் இடம் என்பது வெற்றிக்குண்டான ஸ்தானமும் கூட. ருணரோக சத்ரு பாவகமாக இருந்தால் வெற்றிக்குண்டான பாவகமும் இவை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும். தொழில்நுட்பங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். வருமானம் கிடைக்கும். பண பிரச்சனைகள் தீரும். குழப்பங்கள் நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். எண்ணத்தில் பல தெளிவுகள் பிறக்கும். லட்சியத்தை அடைவீர்கள். தன்னம்பிக்கை உணர்வு மேலோங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். நெல் கொள்முதல் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். அரிசி வியாபாரம் செய்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளில் படிப்பவர்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாக்கும். ஆதரவு நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சீரான போக்கு இருக்கும். ஸ்ரீ சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம்
3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும், மென்மேலும் வாழ்க்கை உயரும், திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும், வருமானம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ராகு கால நேரத்தில் காலை பொழுது 7:30 முதல் 9 மணிக்குள்ளாக கோவில்களில் விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனைகள் செய்ய நன்மைகள் பிறக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும், கிளேசங்கள் அகலும், நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள், அனுகூலம் உண்டாக்கும், குறிக்கோள்கள் கைகூடி வரும், நன்மைகள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும், நல்ல ஆதரவு கிடைக்கும், தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும், குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 12ஆம் நாள் ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் வீடு களத்திர பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10வது வீட்டில் சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, அதே போல விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்களே, சோமவாரம் எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தையும் பஞ்சாட்சரமான வய நமசி மசிவயன எனம சிவ சிவைய நமசிவைய என்று வழிபடுங்கள். உங்களுடைய செயல்கள் மிக திருப்திகரமாக இருக்கும். உடை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் வரலாம். சேமிப்புகள் குறையும். மனதில் தெளிவான நிலைப்பாடு என்பது வேண்டும். பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆக கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது, பிறை சூடிய சக்தியையும் பிறை சூடிய சிவபெருமானையும் ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. திருக்கோவில்களில் நடக்கக்கூடிய சில வேள்விகளில் கலந்து கொள்ளலாம். உழவார பணிகள் செய்வது நல்லது. கோவில் நலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். எதிர்பாராத வகையில் சில விரயங்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக சில போட்டிகள் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமைந்திட ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஓரளவிற்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடும். க்ஷேமங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. உறவுகளினால் ஆதரவுகள் ஏற்படும். உடல் நலம் சீராக, மன அமைப்பு நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நன்மைகள் விளையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர் அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும்.
திங்கட்கிழமை தினம் என்பதால் சிவபெருமான் வழிபாடு, சிவசக்தி வழிபாடு அற்புதத்தை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும். என்ன போக்கில் உங்களுக்கு சிறு பழக்க வழக்கங்கள் மாறலாம். கோவில் சார்ந்த வேலைகளில் உழவார பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். போட்டிகள் நிறைந்த நாளாகும். வேலையாட்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். செலவுகளினால் சேமிப்புகள் குறையலாம். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.